Hi friends, Assalamualaikum. Welcome to Bismi Tamil craft video club. வரதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ணது தான். வாங்க யார் கேட்டிருக்கா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஃபஹா எடிட்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கமெண்ட்டை ரீட் பண்ணிடலாம். வலைக்கும் salam dear, so cute wall hanging, orange plus white color, beautiful wall hanging அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்வஸ்ட் வீடியோ க்ரீட்டிங் கார்டு சீக்கிரமாக போடுங்க சிஸ், டெய்லியும் வெயிட் பண்ணுறேன் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிவ் அவே வெயிட்டிங் சிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம சேனலில் 4th கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த கிராஃப்ட் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா க்ரீட்டிங் கார்டு தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீட்டிங் கார்டு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒயிட் கலரை ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டுனால் வந்து ஹாஃபாக தானே இருக்கும், அதாவது ஓப்பன் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 கர்வ்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இப்போ பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பாப்அப் க்ரீட்டிங் கார்டு, அதாவது ஓப்பன் பண்ணணும் கொஞ்சம் பாப் ஆகுன மாதிரி உள்ள சிம்பிளான ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி. ஓகே, ஏன் நம்ம இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டிசைனாக இருக்கும் அப்படின்னு தான். ஏன்னு பார்த்திங்கன்னா இன்விடேஷன்ஸ்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதேமாரி நமக்கு பிடிச்சதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். நான் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணதில் ஒரு பக்கம் மட்டும் அந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி 3 கர்வ்ஸ் ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பிங்க் கலரை பார்த்திங்கன்னா நான் இதுக்குள்ளே வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கிராஃப்ட் செய்கிறனாலும் ஒரு வாட்டி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை திரும்பியுமே எடுக்க முடியாது. பட் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா நமக்கு எது கரெக்டாக இருக்குன்னு ஒரு மாடல் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அந்த கிராஃப்ட் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அந்த ஹார்ட்டினாக போட்ட மினி கலர் டேப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த கார்னர்ஸில் ஒட்டிக்க போகிறேன். இந்த சைட்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டிக்க போகிறேன். 3 சைட்ஸ் மட்டும் நான் ஒட்டிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கர்வ்ஸ் வந்து மூடிடும் ஒரு சைடு. ஸோ அதனால் ஒரு 3 சைடு மட்டும் நான் ஒட்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு பேப்பர், க்ளூ, சிசர் இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து 3 சைட்ஸுமே ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் ஷீட்டை இந்த ஒயிட் கலர் ஷீட் மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். கரெக்டாக நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இந்த க்ரீட்டிங் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஏதாவது விஷயஸ்னால் நீங்கள் மதர்ஸ் டேக்குனா மதர்ஸ் டே தீமில் வந்து கலர்லாம் யூஸ் பண்ணி செய்யலாம். இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரி விஷயஸ்க்கு பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுறதுக்காக தான் செய்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருமே வந்து இப்போ ரீசெண்டாக கூட அந்த வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அழகான ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போகிற மாதிரி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா 3 கலர்ஸில் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பட்டர்ஃப்ளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஷேப் கூட ஓரளவு தான், பட் சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும், அதாவது லைட் பிங்க், அதாவது பேபி பிங்க்கு, ஒயிட் கலர், அப்புறம் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்க பிங்க் கலர், இந்த 3 கலர் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன் வந்து கீழே நான் வந்து பேபி பிங்க் ஒட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதுக்கு மேலே நம்ம ஒயிட் கலர் ஒட்டினா அது கொஞ்சம் நல்லா அட்ராக்டாக தெரியும். அதனால உங்களுக்கு வந்து எந்தெந்த கலர் வேணுமோ ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பட்டர்ஃப்ளை செஞ்சு அதை ஒரு வால் டெக்கராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக அழகாக பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து பிங்க் கலருக்கு மேலே நம்ம ஒயிட் கலர் ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து டார்க் பிங்க் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும் போது நல்லா அட்ராக்டாக இருந்தது.
ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த க்ளூ வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைக்கு வந்து ஆண்டனா இருக்கும் இல்லையா 2. ஸோ அதை வந்து நான் பென்சிலால் ட்ரா பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டார்க்காக தெரியும். வேணுன்னா நீங்கள் உங்களுக்கு பிளாக் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். பட் வந்து நான் பென்சிலே நல்லா ஷார்ப் ஆக்கிட்டு வரைஞ்சிட்டேன். ஸோ அதுவே நல்லா இருந்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம பட்டர்ஃப்ளைக்கு ஆண்டனாவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒட்டிக்க போகிறேன். ஸோ அந்த சென்டரில் வந்து கொஞ்சோண்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து பீட்ஸ் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் அந்த கர்வ்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கூட ஸ்டிக்கர் ஸ்டோன் இல்லைனா பீட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் பீட்ஸ் ஒட்டிக்கிறேன். நான் வந்து குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பீட்ஸ் தான், ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து ஒட்டுறேன். உங்களுக்குமே வந்து எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்தால் அது ஒட்டலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேப்பர்லேயே ரோல் பண்ணி ஒட்டலாமே எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். நான் வந்து பீட்ஸ் ஒட்டினா நான் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் பீட்ஸ் ஒட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. இதுமாரி கொஞ்சம் நிறைய பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியே ஒட்டிக்கலாம். இன்னும் 2 குட்டியாக செஞ்சு ஒட்டலாம். பட் வந்து நான் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை இருந்தாலே போதும் அப்படின்னு ஒன்று மட்டும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து பீட்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஒழுங்கு பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணியாச்சு. லுக் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலரில் உள்ள சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு மேலே டார்க் பிங்க் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை ஒட்டிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஒட்டும் போது நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து 3 மேக் பண்ணி அந்த 3 கர்வ்ஸ்க்கு நடுவுலையும் ஒட்டி விட்டுடலாம். இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குமே வந்து நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ அவங்களெலாம் நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளார் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளார் ரெடி பண்ணுறதுக்காக வந்து நம்ம எப்போதுமே செய்வோம் இல்லையா, அதேமாதிரி ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்து அதை 3 டைம்ஸ் வந்து ட்ரையாங்கிள் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸாக இருக்க சைடாக பார்த்து கர்வாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ அது மாதிரி கட் பண்ணிட்டு நம்மளோட பேஸ்க்கான ஒரு ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த மாதிரி கர்வ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து க்யூட்டான ஒரு ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் 3D லுக்கில் தெரியறதுக்காக நான் வந்து ஒரு பெட்டில் கட் பண்ணிவிட்டு 2 பெட்டலையும் சேர்த்து ஒட்டிக்க போகிறேன். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளையுமே வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி அந்த கிரீட்டிங் கார்டில் ஒட்டல, சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒயிட் ஒட்டினேன். அதுக்கப்புறம் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி தான் அடுத்தடுத்த லேயர்ஸ் நான் ஒட்டினேன். அப்போ வந்து பார்க்க 3Dயாக தெரியுது இல்லையா, அதனால இந்த ஃப்ளாருமே வந்து 3Dயாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதை ஒட்டிடலாம். நான் பென்சில் யூஸ் பண்ணி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைன்ஸ் போட்டேன். சென்டர்லேயும் அந்த பெட்டல்ஸ்லேயும் கொஞ்சம் குட்டி குட்டி லைன்ஸ் போட்டோம். அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு இதுக்கு சென்டரில் நம்ம ஒரு பீட் ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலரில் இன்னொன்று ஒரு ஃப்ளார் லேயரை கொடுத்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்மளோட ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த கிரீட்டிங் கார்டில் நம்ம ஒட்ட போகிறோம். இதேமாரி நீங்கள் நிறையா ரெடி பண்ணி அந்த கர்வ்ஸில் ஃபுல்லாகவே ஒட்டலாம். பட் வந்து நான் அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு ஃப்ளாரை பார்த்துட்டு போகுது அந்த மாதிரி ஒரு தீமில் இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ரெடி பண்ணி அந்த பட்டர்ஃப்ளைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்து நான் ஒட்டிக்கினேன். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். பார்க்கும்போது இந்த பட்டர்ஃப்ளை வந்து அந்த ஃப்ளார் கிட்ட போகிற மாதிரி இருந்தது. ஓகே, ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம உள்ள பாப்பப் மாதிரி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஹார்ட்டினாக பாப்பப் வர மாதிரி. ஸோ அதனால் வந்து ஒரே சைஸில் கொஞ்சம் ஹார்ட்டின்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே அடுத்தடுத்த ஹார்ட்டினே ஒட்டிகிட்டே வந்துடலாம். இப்போ நான் வீடியோவில் செய்யணும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இதேமாரி தான் நம்ம பாப்பப் பண்ண போகிறோம். இதை ஹார்ட்டின்னு இல்லை, நீங்கள் ஒரு ஃப்ளார் ஷேப் பண்ணலாம், சர்க்கிள் ஷேப் பண்ணலாம், உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரீட்டிங் கார்டுக்கு உள்ளே வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப்பை நம்ம ஒட்டிக்க போகிறோம். நம்ம வந்து நிறைய லேயர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா, ஸோ அதை வந்து 2 சைடுமே க்ளூ அப்ளை பண்ணி விட்டு அப்படியே வந்து நம்ம ஒட்டி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் மேலே லைட்டாக வெயிட் வச்சு கூட இது பண்ணலாம், ஸ்ட்ராங் பண்ணலாம். பட் வந்து நான் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சென்டரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் ஒட்டியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ரைட் பண்ணிக்கலாம், ஏதாவது இனிஷியல் ரைட் பண்ணலாம். இப்போ வந்து உங்கள் மதருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எம்னு போடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் கலர் டேப்லாம் ஒட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டேன். உள்ளே வந்து நீங்கள் டோட்டலாக ஏதாவது எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து உள்ள ஸ்பேஸ் வரும். க்ரீட்டிங் கார்டே
உள்ளே வந்து நம்ம நிறைய வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் எழுதுறதுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். பட் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வந்து இந்த ஹார்டின்ஸ் நிறைய பேஜஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த ஹார்டின் பேஜஸில் நம்ம ஏதாவது எழுதிக்கலாம். ஒரு பேஜாக வருது இல்லையா, இப்போ நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன்னா அந்த ஒரு பேஜஸ்லேயும் ஏதாவது எழுதிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்குனா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அப்படின்னு ஒரு பேஜஸ்லேயும் ஒன்று எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு அழகான க்யூட்டான ஹார்ட் வர மாதிரி. இந்த கிராஃப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். டெக்கரேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே சுற்றி அந்த கலர் டேப் ஒட்டாமல் ஒரு டைமண்ட் ஷேப் 2 பக்கமும் வர மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து கலர் டேப் நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சைட்ஸ்லாம் கொஞ்சம் கேப் இருந்தது, அந்த இடத்துல வந்து குட்டி குட்டி ஹார்ட் கட் பண்ணி ஒரு 4 ஹார்ட்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் அப்படியே விழுவுற மாதிரிலாம் ஒட்டலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நம்ம டோட்டலி எது வேணாலுமே ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஹார்ட்ஸ் மட்டும் தான் ஒட்டியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர்ஃப்ளை ஒட்டலாம், வெளியே ஒட்டணும் இல்லையா, அந்த மாதிரி தீமில் வேணுன்னா பட்டர்ஃப்ளை ஒட்டலாம், ஃப்ளவர் ஒட்டலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் வந்து இந்த ஃபார்மேட்டில் நமக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபுல் லுக் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபுல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது, ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பறக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் பிஸ்மி தமிழ் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பிஸ்மி தமிழ் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். இப்போ காமிக்கிறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து நான் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து அதுக்கப்புறம் உள்ளேயுமே வந்து நான் சேனலுக்காக வந்து நான் எழுதியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா BTC ஃபேமிலி அப்படின்னு. ஏன்னா பிஸ்மி தமிழ் கிராஃப்ட்ஸ் ஃபேமிலினால BTC ஃபேமிலி அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் ஜசீரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.